இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் பேஸ்ட் ஆன் மெக்காலேஸ் மெத்தட். மெக்காலேஸோட டபுள் இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணலாம், எப்படி மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கலாம் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் அப்படிங்கிறதான் இந்த ப்ராப்ளமில் பார்க்க போகிறோம். A beam of length 6 meter is simply supported at its ends. அதாவது ஒரு பீம் இருக்குது, அந்த பீமோட லென்த் என்ன அப்படின்னா 6 மீட்டர். அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட், ரெண்டு எண்ட்லையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருக்குது. அண்ட் கேரிஸ் 2 point loads of 48 kilonewton and 40 kilonewton at 1 meter and 3 meter from the left support. லெஃப்ட் சப்போர்ட்டில் இருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஒரு லோடும் 3 மீட்டர் தூரத்தில் ஒரு லோடும் இருக்குது. தட் இஸ் 48 kilonewton and 40 kilonewton. Determine the deflection under each load. ரெண்டு லோடுக்கும் கீழே இருக்கிற டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிட்டர்மைன் தி மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். இந்த பீமோட மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன், ஏதாவது ஒரு பாயிண்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், அந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. தென் யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, லோடு கிலோ நியூட்டனில் இருக்குது, யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ நியூட்டனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இனிஷியலாகவே அந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது யங் ஸ்மாலஸ்ட் E is equal to 2 × 10⁵ Nm². கிலோ நியூட்டனாக மாற்றணும் அப்படின்னா 10⁻³ வேணும், அப்படி தானே? ஸோ 2 × 10⁻2 × 10⁻3 Nm/mm². இந்த 10⁻3 வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கிலோ நியூட்டனாக எடுத்துக்கலாம். ஸோ 2 × 10⁻2 kN/mm². ஏன்னா நீங்கள் ஒரு லோடு கிலோ நியூட்டனில் இருக்குது, மற்ற வேல்யூலாம் நியூட்டனில் இருக்குதுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கம்ப்ளீட்டாக தப்பாயிடும். ஸோ எவ்ரி திங் ஷுட் பி ஃபாலோ எ சிங்கிள் யூனிட். கிலோ நியூட்டன் அப்படின்னா கிலோ நியூட்டனாக வச்சுக்கோங்க, நியூட்டன் அப்படின்னா நியூட்டனாக வச்சுக்கோங்க. லோடெல்லாம் கிலோ நியூட்டன் இருக்கிறதுனால நான் வந்து வேல்யூ, யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கிலோ நியூட்டனாக என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா we need to calculate the unknown reaction value. அதாவது unknown reaction RA and RB இந்த ரெண்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த பீமில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 48 kilonewton 40 Newton ரெண்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கு. அப்போது அப்வர்ட் டைரெக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். அட் பாயிண்ட் ஏலையும் பிலையும் எந்த பாயிண்டில் சப்போர்ட் இருக்கோ அந்த பாயிண்டில் அப்வர்டில் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் போட்டேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் σF is equal to 0. ஏன்னா பீம் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, அதனால் σF என்ன அப்படின்னா 0. ஸோ இப்போது அப்வர்ட் ஃபோர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா RA அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, தென் 48 டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, தென் 40 டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, தென் RB அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நான் அப்வர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பாசிட்டிவ்னு, டவுன்வர்டில் இருக்கிறதையும் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்தேன் அப்படின்னா லைக் RA + RB 40 அப்படின்னா 88 ஆயிரும், -88. அதை ரைட் சைடில் கொண்டு போனேன் அப்படின்னா +88 kN. இது சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இதே மாதிரி நான் சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் பார்த்தேன், எந்த பாயிண்டில் பார்க்கலாம் அப்படின்னா பாயிண்ட் ஏல பார்க்கலாம், AB எந்த பாயிண்டில் வேணாலும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் இருக்க பாயிண்டில் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ RA அன்னோன், அதனால் ஏங்கிற பாயிண்டில் மொமெண்ட் பார்க்குறேன். சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. ஸோ மொமெண்ட் பார்க்குறப்போ எந்த பாயிண்டில் பார்க்குறோம் அப்படின்னா ஏங்கிற இந்த பாயிண்டில் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா 3 ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன். RB வந்து என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இந்த ஆன்டி கிளாக்வைஸ் பார்க்க தெரியாதவங்க தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க, அந்த காம்பஸோட நீடில் எந்த பாயிண்டில் மொமெண்ட் பார்க்குறீங்களோ அந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. பென்சிலை எந்த ஃபோர்ஸும் அந்த ஃபோர்ஸில் வச்சுக்கோங்க. இப்போது சென்டர் இங்கே இருக்குது, பென்சில் இங்கே இருக்குது. ஃபோர்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டவுன்வேர்டாக மூவ் ஆகுது. அதை மாதிரி நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாக்வைஸில் இருக்கும். அதே மாதிரியே செகண்ட் ஃபோர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஃபோர்ஸ் சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே சென்டராக வச்சுட்டு இங்கே பென்சில் வச்சிங்க அப்படின்னா ஃபோர்ஸ் டவுன்வேர்டாக மூவ் ஆகுது. ஸோ டவுன்வேர்டாக சர்க்கிள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது கிளாக்வைஸாக இருக்கும். தேர்ட் ஃபோர்ஸுக்கு பாருங்கள், இதை சென்டராக வச்சுட்டேன், இதை பென்சில் வச்சுட்டேன். ஃபோர்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அப்வேர்டாக மூவ் ஆகுது. ஸோ அப்வேர்டாக சர்க்கிள் ட்ரா பண்ணேன் அப்படின்னா அது ஆன்டி கிளாக்வைஸாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 48 kN அது கிளாக்வைஸ், 40 kN கிளாக்வைஸ், RB என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ நான் இப்போ மொமெண்ட் எழுதுகிறேன். ஃபஸ்ட் வந்து 48 kilonewton
மொமெண்ட் எடுக்கிற பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா 1 மீட்டர், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். ஸோ இன்ட்டு 1 மீட்டர். கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக்வைஸ் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். செகண்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோ நியூட்டன், அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 3 மீட்டர். ஸோ 40 கிலோ நியூட்டன், டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 3 மீட்டர். இதுவும் கிளாக்வைஸ் தான் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இதே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். மூணாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஆர்பி, அது என்ன ஃபோர்ஸ்னு தெரியாது. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஆர்பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். ஸோ ஆர்பி இன்ட்டு 6 மீட்டர். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நான் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போது இதை சம்மேஷன் பண்ணிங்க, சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆர்பிக்கு உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ எனக்கு ஆர்பி வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 28 கிலோ நியூட்டன் கிடைக்குது. தென் இந்த ஆர்பி வேல்யூவை தூக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி வேல்யூ என்ன அப்படின்னா 28 இஸ் ஈக்குவல் டு 88 கிலோ நியூட்டன். அப்போது ஆர்ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 88. 28 ரைட் சைட் கொண்டு போனேன் அப்படின்னா 88 மைனஸ் 28 இஸ் ஈக்குவல் டு 60 கிலோ நியூட்டன். ஸோ இப்போ எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, ஆர்ஏ கிடச்சிருச்சு. ஆர்ஏ அப்படிங்கிறது 60 கிலோ நியூட்டன். தென் ஆர்பி கிடச்சிருச்சு. ஆர்பி என்ன அப்படின்னா 28 கிலோ நியூட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் பீமில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்க பீமோட அன்னோன் ரியாக்ஷன்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அன்னோன் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிக்கிறோம். நமக்கு அன்னோன் ரியாக்ஷன் ஆர்ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, ஆர்பியும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் கேட்டிருக்காங்க. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீமை வந்து மெக்கானிக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் we need to take a double integration type. அதாவது அந்த பீமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இஐ இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அதுதான் என்ன அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட்டோட ஜென்ரல் ஈக்குவேஷன். அதாவது இந்த பீமில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பாயிண்டில் உள்ள ஜென்ரல் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் தான் இந்த இஐ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலாக பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனை ஒன் டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லோப் கிடைக்கும். அந்த ஸ்லோப் ஈக்குவேஷனை ஒரு ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ ஃப்ரம் தி பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி டிஃப்ளெக்ஷன் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீம் பார்த்தீங்க அப்படின்னா இதை 3 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு லோடு வரைக்கும் செக்ஷன் 1, செகண்ட் லோடு வரைக்கும் செக்ஷன் 2, செகண்ட் லோட்லேருந்து லாஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் செக்ஷன் 3. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்டு செக்ஷனில் எப்போவுமே லாஸ்ட்டு செக்ஷனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ தான் எல்லா செக்ஷனுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்டு செக்ஷனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டு சப்போர்ட்டில் இருந்து எக்ஸ் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த பாயிண்ட்டை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் ரைட் பண்ண போகிறேன். அகைன் சொல்கிறேன், இந்த இஐ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது பீமோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் உள்ள பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன். அந்த ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா எல்லா செக்ஷனும் கவர் ஆகிற மாதிரி நார்மலாக லெஃப்ட்டில் இருந்து ரைட் வந்து மூவ் ஆகும் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ லெஃப்ட்டில் செக்ஷன் 1, அடுத்து செக்ஷன் 2, செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3ல் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா செக்ஷனும் ஈக்குவேஷனில் கவர் ஆகும். ஸோ செக்ஷன் 3ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் ரைட் பண்ண போகிறேன். ஸோ இஐ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து பெண்டிங் மொமெண்ட் பார்க்கணும். எந்த பாயிண்டில் அப்படின்னா இந்த எடுத்துருக்க இந்த பாயிண்ட்லேருந்து பெண்டிங் மொமெண்ட் பார்க்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஆர்ஏ கிளாக்வைஸ் டைரக்ஷன், 48 ஆன்டி கிளாக்வைஸ், 40 ஆன்டி கிளாக்வைஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு 3 ஃபோர்ஸையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா லெஃப்ட்டில் ஃபஸ்ட் இருக்குது ஆர்ஏ. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் அதாவது நம்ம எடுத்திருக்க பாயிண்ட்டுக்கும் ஆர்ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் தூரத்தில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ். கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். இது வந்து செக்ஷன் 1. தென் செக்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 வர்றப்போ அடுத்து செகண்ட் லோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா இந்த தூரம். அந்த தூரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் 1 மீட்டர். டோட்டல் என்ன அப்படின்னா எக்ஸு.
ஸோ இந்த தூரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ செகண்ட் லோடு என்ன அப்படின்னா 48 நியூட்டன், 48 கிலோ நியூட்டன். எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் தூரம் தள்ளி இருக்குது. எந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்க இந்த செக்ஷனல் போர்ஷன்லேருந்து எக்ஸ் மைனஸ் ஒன் தூரம் என்ன இருக்குது அப்படின்னா 48 நியூட்டன் அப்படிங்கிறது தள்ளி இருக்குது. ஓகே, இது என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஃபஸ்ட் ஒன் கிளாக் வைஸ், அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்தும் ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது காம்பஸோட நீடில் இங்கே வச்சுக்கணும், பென்சில் இங்கே வச்சுக்கணும். பென்சில் இது போச்சா கிளாக் வைஸு, இது ஆன்டி கிளாக் வைஸு, இது ஆன்டி கிளாக் வைஸு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் போட்டுக்கிறேன். ஸோ செகண்ட் செக்ஷன் ஓவர். தென் தேர்ட் செக்ஷன் வரும்போது 40 நியூட்டன் அடுத்த லோட். 40 நியூட்டனும் ஆன்டி கிளாக் வைஸாக, ஸோ மைனஸ் 40 நியூட்டன். டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம், அந்த செக்ஷன்லேருந்து 40 நியூட்டன் இவ்வளோ தூரம். டோட்டல் என்ன அப்படின்னா எக்ஸு, இந்த தூரம் என்ன அப்படின்னா 3. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம ஃபார்ம் பண்ண ஜென்ரல் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் அட் எனி பாயிண்ட் ஆன் த பீம். ஸோ இப்போது நமக்கு ஆர்ஏக்கு வேல்யூ தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 60x மைனஸ் 48x மைனஸ் 1 மைனஸ் 40x மைனஸ் 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இனிஷியலாக ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன். இந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனில் இருந்து ஸ்லோப்புக்கு ஒரு ஈக்குவேஷனும் டிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷனும் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷனை எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனை ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்லோப் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணுறப்போ 60 எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா C1. அதாவது மொத்தமாக மூணே இன்டெகிரேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிப்போம். இன்டெகிரேட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷனோடைய ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு தான் எல்லா பவுண்டரி கண்டிஷனும் அப்ளை ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது செக்ஷன் இன்டெகிரேட் பண்ணுறப்போ மைனஸ் 48 எக்ஸ் மைனஸ் ஒன்னை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. தென் உள்ளே இருக்க டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் 0 தட் இஸ் 1 மைனஸ் 40. அடுத்த செக்ஷனுக்கு எக்ஸ் மைனஸ் 3 இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. தென் உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதாவது 1 மைனஸ் 0. எக்ஸை பண்ணால் 1, 3 பண்ணால் 0. ஸோ நமக்கு இன்டெகிரேஷன் பண்ணுறது ரொம்ப தெளிவாக தெரியணும். அது தெரியலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறது எக்ஸ் மைனஸ் ஏ இதெல்லாம் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 60x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 48 பை 2 எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 40 by 2 x minus 3 the whole square plus C1 in section 1. ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷனை ஸ்லோப் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிச்சு. ஸ்லோப் ஈக்குவேஷன் அகைன் ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணுறேன். இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் அதாவது ஸ்லோப். டிஒய் பை டிஎக்ஸை ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா ஒய் அதாவது டிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டெகிரேட் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். 60 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் ஆல்ரெடி 2 இருக்குது பை 3. எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் பை 3 சரிங்களா. ப்ளஸ் C1 இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா C1x அகெயின் ஒரு கான்ஸ்டன்ட். செகண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறப்போ செகண்ட் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். சிமிலர்லி 48 பை 2 எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயரை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் க்யூப் டிவைட் பை 3. உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1. தென் மைனஸ் 40 by 2 x minus 3 இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா x minus 3 ஸ்கொயர் x minus 3 கியூப் டிவைட் பை 3. உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 சரிங்களா. ஸோ தென் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா 60 by 6 x கியூப் ப்ளஸ் C1x ப்ளஸ் C2 மைனஸ் 48 by 6 x minus 1 தி ஹோல் கியூப் மைனஸ் 40 by 6 x minus 3 the whole cube. நீங்கள் இதுவும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி அதாவது 60 by 6ங்கிறத 10ன்னு போட்டு வச்சிங்கனாலும் ஓகே தான். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டேர்ம்ஸ் எல்லாம் அப்படி விட்டுருக்கேன்.
Okay, now I have formed all the three equation, bending moment equation, slope equation, deflection equation. இது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் மெக்காலே மெத்தடில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ மெக்காலே மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட். ஒரு பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த ஈக்குவேஷனை டபுள் த டைம் இன்டெகிரேட் பண்ணுறது மூலமாக நம்மளால் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை எடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். பவுண்டரி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பீம் டிஃப்ளெக்ட் ஆச்சு, அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்லையும் லாஸ்ட்டு பாயிண்ட்லையும் டிஃப்ளெக்ஷன் ஜீரோவாக இருக்கும். அதுதான் பவுண்டரி கண்டிஷன். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் ஜீரோ. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லென்த் 6 மீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஜீரோ. அதாவது மொதல் பாயிண்ட்லையும் லாஸ்ட்டு பாயிண்ட்லையும், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கிறப்போவும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இருக்கிறப்போவும் டிஃப்ளெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன். ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஏங்கிற பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட்டு செக்ஷனில் வரக்கூடிய பாயிண்ட். அதனால் ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கான ஈக்குவேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். 3 செக்ஷனையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம லெஃப்ட்லேருந்து பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்டில் தான் என்ன இருக்குது, இந்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை ஆகுது அப்படின்னா முதல் செக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இஐ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு மட்டும் எடுத்தால் போதும். அதாவது 3 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. இதில் ஃபஸ்ட்டு செக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 60/6 x cube ப்ளஸ் c1x ப்ளஸ் c2. அந்த பவுண்டரி கண்டிஷன் முதல் செக்ஷனில் இருக்கிறதுனால முதல் செக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0, 2 எக்ஸுக்கும் 0 போட்டேன் அப்படின்னா இந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆயிரும், இந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், x is equal to 0ங்கிறப்போ y is equal to 0. So y is equal to 0. That is equal to 60/6 இந்த term 0 plus c1 xக்கு பதிலாக 0 plus c2. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா c2 is equal to 0. ஒரு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நமக்கு என்ன பண்ணிருச்சு, கிடைச்சிருச்சு. செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன அப்படின்னா x is equal to 6 மீட்டர் தென் y is equal to 0. அதாவது 6 மீட்டர் இருக்கிறப்போ இந்த பாயிண்ட் அதுவும் என்ன அந்த இடத்துலையும் டிஃப்ளெக்ஷன் 0வாக இருக்கும். ஸோ அதான் வந்து செகண்ட் பவுண்டரி கண்டிஷன். செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் தேர்ட் செக்ஷனில் இருக்கிறதுனால மொத்த ஈக்குவேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ei/y இஸ் ஈக்குவல் டு 60x³/6 ப்ளஸ் c1x ப்ளஸ் c2. ரெண்டாவது 48/6 இன்ட்டு x மைனஸ் 1 தி ஹோல் க்யூப் மைனஸ் 40/6 இன்ட்டு x மைனஸ் 3 த ஹோல் க்யூப். அதாவது 3 செக்ஷனோட ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் தேர்ட் செக்ஷனில் வர்றதுனால லெஃப்ட்லேருந்து வர எல்லா செக்ஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஆல்ரெடி c2வோட வேல்யூ தெரியும். c2வோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. இப்போது எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டிங்க அப்படின்னா y is equal to 0. ஸோ ei ஒய்க்கு பதிலாக 0 தென் 60/6 எக்ஸுக்கு பதிலாக 6³ ப்ளஸ் c1 எக்ஸுக்கு பதிலாக 6 மைனஸ் 48/6 எக்ஸுக்கு பதிலாக 6 மைனஸ் 1 தி ஹோல் க்யூப் மைனஸ் 40/6 எக்ஸுக்கு பதிலாக 6 மைனஸ் 3 தி ஹோல் க்யூப். இதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா c1 மட்டும் அன்னோனாக இருக்கும். எனக்கு c1 வேல்யூ என்ன கிடச்சிது அப்படின்னா மைனஸ் 163.33 கிடச்சிது. ஸோ c1 அண்ட் c2 இந்த ரெண்டு வேல்யூமே எனக்கு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறது மூலமாக கிடச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூவை நான் ஈக்குவேஷனில் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவேஷனில் போட்டேன் அப்படின்னா ஐ கேன் ரீரைட் த ஈக்குவேஷன். ei y இஸ் ஈக்குவல் டு 60/6 x², c1க்கு பதிலாக 163.33 மைனஸில் எக்ஸ், c2க்கு 0 தான், அது அப்படியே போயிடும், மைனஸ் 48/6 x minus 1 the whole cube minus 40/6 x minus 3 the whole cube. இதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட ஜென்ரல் பெண்டிங் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் தி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் c1 c2 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் அதாவது நம்ம டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம்.
இதுக்கப்புறம் சம்மில் என்ன டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்களோ அந்த டிஃப்ளெக்ஷனை ஃபைன் பண்ண போகிறோம். எந்த டிஃப்ளெக்ஷன்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது டிஃப்ளெக்ஷன் அண்டர் ஈச் லோடு, அதாவது பாயிண்ட் சியில் ஒரு லோடு இருக்குது, பாயிண்ட் டியில் ஒரு லோடு இருக்குது. இந்த 2 பாயிண்ட்லேயும் டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பீம் டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இப்படி தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் உள்ள டிஃப்ளெக்ஷன் என்ன, இந்த பாயிண்டில் உள்ள டிஃப்ளெக்ஷன் என்ன. மேக்ஸிமம் வந்து ஜென்ரலாக இந்த பீமுக்கு செகண்ட் செக்ஷனில் மிட் போர்ஷனுக்கு பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னா வரும். அதாவது சி அண்ட் டி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வருது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு டிஃப்ளெக்ஷனாக பார்க்கலாம். ஃபைன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சியில் ஆக்ட் ஆகிற டிஃப்ளெக்ஷன். இப்போ பாயிண்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா மொதல் செக்ஷன்லேயே வந்துடும். கரெக்டாக? அப்போ மொதல் செக்ஷனில் உள்ள ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சரி, மொதல் செக்ஷனில் உள்ள ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண ஜென்ரல் ஈக்குவேஷனில் இது செக்ஷன் நம்பர் 1, செக்ஷன் நம்பர் 2, இது செக்ஷன் நம்பர் 3. இப்போ பாயிண்ட் சிங்கிறது செக்ஷன் 1லேயே வரதுனால மொதல் செக்ஷனுக்கான ஈக்குவேஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். மொதல் செக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதோட தூரம் என்ன அப்படின்னா 1 மீட்டர். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இருக்கிறப்போ என்ன டிஃப்ளெக்ஷன் வேல்யூ வருது? தட் இஸ் டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் சி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் தூரத்தில் தான் என்ன இருக்குது, பாயிண்ட் சி இருக்குது. ஸோ தூரம் என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இ வேல்யூ தெரியும், ஐ வேல்யூ தெரியும். இந்த ஈக்குவேஷன், அதாவது ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கான ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். செகண்ட் செக்ஷன் தேவையில்லை. நம்ம எந்த பாயிண்டில் பார்க்குறோமோ அதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன செக்ஷன் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ சி பாயிண்டில் பார்க்குறோம். சி பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் செக்ஷன் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ செக்ஷன் 1க்கான ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் எக்ஸுக்கு 1 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா -9.016 mm கிடைக்குது. அதாவது பீம் டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா சிங்கிற பாயிண்டில் டிஃப்ளெக்ட் ஆகிற தூரம் என்ன அப்படின்னா -9.016 mm. இந்த மைனஸ் அப்படிங்கிறது டவுன்வேர்ட் டைரக்ஷனை மீன் பண்ணுது. ஸோ டவுன்வேர்டாக டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அது மைனஸ், அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சி பாயிண்டில் உள்ள டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டி பாயிண்டில் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா டி பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா 2 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 1 இருக்குது, செக்ஷன் 2 இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் எடுக்கிறப்போ செக்ஷன் 1ஓட ஈக்குவேஷன், செக்ஷன் 2ஓட ஈக்குவேஷன் இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ டி பாயிண்டில் பார்க்குறப்போ செக்ஷன் 1ஓட ஈக்குவேஷன், செக்ஷன் 2ஓட ஈக்குவேஷன் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா டி பாயிண்ட் லெஃப்டில் இருந்து 3 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் அப் டு செக்ஷன் 2ல் எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? -16.7 mm. அதாவது பீம் டிஃப்ளெக்ட் ஆகுறப்போ டிங்கிற பாயிண்டில் டிஃப்ளெக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் -16.7 mm. ஓகேங்களா? ஸோ இப்போது சியும் கண்டுபிடிச்சாச்சு, டி லெவலில் டிஃப்ளெக்ட் ஆகிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஜென்ரல் ஈக்குவேஷனில் போய் போடக்கூடாது. எந்த பாயிண்ட்டில் டிஃப்ளெக்ஷன் பார்க்குறோமோ அதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள செக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டால் போதும். சி பாயிண்டில் பார்க்குறப்போ செக்ஷன் 1, டி பாயிண்டில் பார்க்குறப்போ செக்ஷன் 1 and 2 அந்த 2 ஈக்குவேஷனை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த இடத்துல மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வருது. நார்மலாக இந்த பீமில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 மீட்டர். 6 மீட்டருக்கு லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு 2 லோடும் ஆக்ட் ஆகுது. இப்போ இதான் கரெக்டாக மிட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு எல்லா லோடும் ஆக்ட் ஆகுதுனால மிட் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு தள்ளி தான் என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வரும் அப்படின்னு மைண்டில் எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் பீமு 6 மீட்டரு, அதில் லெஃப்ட் சைடில் மட்டும் தான் லோட் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் டிஃப்ளெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், அந்த பாயிண்ட்டோட தூரத்தை ஜஸ்ட் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். எக்ஸுங்கிற தூரத்தில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் செக்ஷனில் வரும். அப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுக்கும்போது செக்ஷன் 1ஐயும் 2ஐயும் மட்டும் எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ண போதும், தேர்ட் ஈக்குவேஷன் தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஒய் மேக்ஸ். இப்போ முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா வேர் த டிஃப்ளெக்ஷன் இஸ் மேக்ஸிமம் த ஸ்லோப் வேல்யூ இஸ் 0. அதாவது எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதோ அந்த பாயிண்டில் ஸ்லோப் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 0 ஆயிரும். இந்த பவுண்ட்ரி கண்டிஷனை வச்சுட்டு நம்ம ஸ்லோப் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஈக்குவேஷன் என்னது, ஆல்ரெடி நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சோம். இந்த ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்கள.
பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனு, ஸ்லோப் ஈக்குவேஷனு, டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். இந்த ஸ்லோப் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு 2 செக்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் 2வது செக்ஷனில் வரதுனால 2 செக்ஷனுக்கான ஈக்குவேஷன் போதும். ஸோ ஸ்லோப்போட ஈக்குவேஷனில் எடுத்துக்கிட்டேன். இதில் C1 வேல்யூ 163.33, எக்ஸோட வேல்யூ தெரியாது, ஸ்லோப்போட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ மொத்தமாக 0 போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 20 60 30, 20 48 24. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. தென் இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 48x மைனஸ் 187.33. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இது வந்து செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோட்டில் போயிட்டு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தட் மைனஸ் b ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் அந்த ஒரு ஃபார்முலா போடுவோம்ல, அந்த ஃபார்முலா போட்டும் சால்வ் பண்ணலாம். பட் யூ ஷுட் நோ ஹவு டு சால்வ் த ஈக்குவேஷன். அதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்டெகிரேட் பண்ணுறதையும் ஈக்குவேஷன் ரிசால்வ் பண்ணுறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த சம் அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த ஈக்குவேஷனை ரிசால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 2.87 மீட்டர் கிடைக்கும். நாமளாக இந்த ஈக்குவேஷன் ரிசால்வ் பண்ணுறப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஒரு வேல்யூ நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு இன்னொரு வேல்யூ எடுத்துக்காங்க. ஸோ எக்ஸுங்கிறது லெஃப்ட் சைட்லேருந்து 2.87 மீட்டர், இந்த தூரம் 3, இந்த தூரம் 2.87ல் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு. 2.87 மீட்டர், சாரி. இப்போது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அகைன் சேம், அதாவது எந்த பாயிண்ட்டில் லெஃப்ட்லேருந்து 2.87 மீட்டர் தள்ளி உள்ள பாயிண்ட்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா செக்ஷன் 2ல் இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ செக்ஷன் 1 செக்ஷன் 2 மட்டுமே போதும். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனில் செக்ஷன் 1ஓட ஈக்குவேஷன் அண்ட் செக்ஷன் 2ஓட ஈக்குவேஷன், அதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.87 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். முக்கியமாக இ அண்ட் ஐ வேல்யூ போட மறந்துடக்கூடாது. இ வேல்யூ 2 × 10⁻2 kN/m², ஐயோட வேல்யூ 85 × 10⁻6 mm/4. அதை சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் சைட் ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா தான் சிம்பிளிஃபை ஆகும். சரிங்களா? இது அப்படி மறந்துட்டு பண்ணிடக்கூடாது. ஓகே, this is how we can calculate the deflection value for the given simply supported beam using Macaulay's method. Thank you.